ஆமாம் சாமி, என்ன பண்ணுற? நடந்து வரியா மறுபடியும்? வண்டி போகுது வேத்தா. நீ தான் பிரேக் பிடிக்கணும். நீ தான் பிரேக் பிடிக்கணும். ஏறி முடிச்சுட்டே முடிக்கல, அதெல்லாம் கதை கிடையாது. இங்கே வண்டியில் ஏறினா கால் கிளச்சுக்கும் பிரேக்குக்கு வந்துடணும். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. ஃபஸ்ட் கீர் போட்டால் மூவ் பண்ணணும். எப்படி மூவ் பண்ணலாம் தெரியுமா உனக்கு? கீர் விழுகல. அரை மணி நேரமாக நீ சண்டை போட்டு கீர் விழுகல. விழுக மாட்டேங்குதுல்ல? ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டு எடுக்கலையா? இல்லை எடுக்கல. எடுக்கல. ஃபர்ஸ்ட் நியூட்ரல் போட்டுட்டு அப்புறம் எடுத்து விட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் கீர். ஹேண்ட் பிரேக் எடுத்து தான் இருக்கு. பட் இப்போ தான் நீ கிளச்சை ஃபுல்லாக பிடிச்ச. தெரிஞ்சுதா? ஹேண்ட் பிரேக்குன்னு சொல்லும்போது தான் நீ கிளச்சை ஃபுல்லாக பிடிச்ச. அது வரைக்கும் நீ கிளச்சை பிடிக்கவே இல்லை, கால்வாசி தான் பிடிச்சிருந்த. ஓகே, இப்போ நியூட்ரல் பண்ணி ஃபர்ஸ்ட் கீர் போடுங்க. ஓகே சரி. கால் வந்து கால் வாசி தான் எடுக்கணும். ஃபுல்லாக எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். கால் வாசி எடுத்துகிட்டு 250 கிராம், அப்புறம் 260, 70, 80, 300. புரியுதா? அப்படி தான் வெளியே வரணும். கால்வாசி எடுக்கிறேன். அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும் சாமி. 260 கிராம்னாலுமே அது ஆஃப் ஆயிரும். புரியுதா? அவ்வளோதான். பிரேக் விடுங்க. அவ்வளோதான். மெதுவாக அப்படியே வெளியே மெல்ல மெல்ல வெளியே எடுங்க. திருப்பிக்கலாம். வீடு வேறு பூட்டியிருக்கு. பார்த்துருந்தாங்கன்னா என்ன என் திட்டில் வண்டி ஏற்றுறவனுக்குள்ள அறிவு இல்லைன்னு கேட்பாங்க. கரெக்டாக? இது உங்கள் வீட்டு திட்டில் ஏற்றுறவங்க உங்கள் அம்மா தானே கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? கீழே இறக்கிக்கலாம். புரியுதா? வச்சுருந்து கால் வாசி கால் எடுங்க. பிரேக் கீழே இறக்கிடு சாமி. இன்னொரு சுற்று ஸ்டடி பண்ணிக்க. ஸ்டடி. ரிலாக்ஸ். இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு நிவேதா? 7 நாள் ஆகி. இந்த வாங்கலாமா? வெளியே வரலாம் லைட்டாக. மறுபடியும் திருப்பிக்கலாம். ஹலோ சொல்லுங்கள். சரிங்கக்கா. ஃபுல்லாக போச்சு. சின்ன வண்டியா பெரிய வண்டிங்களாங்க்கா? ரைட் ஓகேக்கா. நீங்கள் மறுபடியும் 2-3 தடவை கேட்டுட்டு ப்ரோக்ராம் போகலின்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க தானே நீங்கள்? அக்கா அவங்க தானே நீங்கள்? நான் உங்களை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்குறேன். ரைட் போகலாம் சார். ஓகேங்க்கா. எங்கே போகிறீங்கக்கா? சரிங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்து மதியம் வருவேங்கிறீங்க. ரிலாக்ஸ். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருக்கணும். சரி அக்கா, ஞாயிற்றுக்கிழமை தானேங்க்கா? அக்கா நான் இங்கே டிரைவிங் கிளாஸில் இருக்கேன். நான் ஃப்ரீ ஆகிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு எனக்கு வரேன். எக்ஸைட் யூஸ் பண்ணு சாமி. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணு. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணு. வண்டி ஸ்லோவாக தான் போய்ட்டு யூஸ் பண்ணுங்க. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதா? இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணு. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணு. 20 டச் ஆகுதா நிவேதா? 20 டச் ஆகலையா? 20 டச் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. எக்ஸைட்லேருந்து கால் எடுங்க. ஃபுல்லாக கிளச்சு போட்டிங்க. நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர். இதுக்கு இடையில் ஸ்பீடு பிரேக் இருக்குது. லைட்டாக பிரேக்கு. மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சிலேருந்து கால் எடுத்து வண்டி போகும். அதாவது அந்த ஃபஸ்ட்டு கோடு விட்டு 2வது கோடு இருக்குல்ல, அதாவது இன்னொரு கோடு 0க்கு மேலே ஒரு கோடு இருக்குல்ல, அதை தாண்டும் போதே செகண்ட் கீர் போட்டுடணும். சரியா? அதை தாண்டும் போதே செகண்ட் கீர் போட்டுடணும். அதை மெயினில் வச்சுக்கோங்க. அங்கே வளைவு வருது, ஹார்ன் அடிக்கணும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. ஹார்ன் அடிச்சிருக்கணும். மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சிலேருந்து கால் எடுத்தால் வண்டி போகும். திருப்பலாம் நிவேதா. திருப்பலாம் சாமி. நம்ம ரோடு ஸ்டடி. லைட்டாக எக்ஸிலேட்டர்
இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெயிலில் போயிட்டே இருக்கலாம். போகுதா? மறக்கக்கூடாதுடா தங்கா, மெயிலில் வச்சுக்க பதிவு பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணீங்கன்னு பதிவு பண்ணுங்கள். அங்கே நம்ம ரோட்டில் போய் தான் திருப்பணும். எக்ஸேட்டரை விட்டுரு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. சரியா? நம்ம ரோடு திருப்புங்க திருப்புங்க திருப்புங்க. பிரேக்கை விட்டுட்டு கிளச்சிலேருந்து கால் எடுங்க. மறுபடியும் நம்ம ரோட்டில் தான் இருக்கணும். போகுதா? மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, மறுபடியும் பிரேக்கை விட்டுறோம். கிளச்சிலேருந்து கால் எடுத்தால் வண்டி போகும். போகுதா? லைட்டாக எக்ஸிலேட்ரு, மறுபடியும் ஹாரன் அடிங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, நம்ம ரோடு. இன்னும் கொஞ்சம் ஹாரன் அடிச்சிருக்கலாம். திருப்பிக்கலாம். மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சிலேருந்து கால் எடுத்திங்கன்னா போகும். கால்வாசி தான் கால் எடுக்கணும். போகும். எடுங்க, போதான்னு பார்க்கலாம். இவ்வளோ மெதுவாக தானே போகிறோம். அப்போ ஏன் ஸ்டீரிங்கை போட்டு அதெல்லாம் வேணாம். சரியா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸிலேட், இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்னு கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். லைட்டாக பிரேக்கு, இண்டிகேட்டர் ரைட்டில் போடுறோம். சரியா? நம்ம ரோட்டில் தான் இருக்கிறோம். மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சிலிருந்து கால் எடுக்கலாம். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக் நிறுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு கீர் மறுபடியும் கிளச்சிலேருந்து கால் எடுத்து வண்டி போவோம். கால்வாசி பிரேக் விட்டுருங்க. திருப்பிக்கலாம். மறுபடியும் மாற்றி திருப்பணும். ஸ்டடி ஆகும். ஓகே, அவ்வளோதான். எக்ஸேட் யூஸ் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் இப்போ என்ன பண்ணுறோம்? எக்ஸேட் யூஸ் பண்ணுறோம். அவர் ஹார்ன் அடிக்கிற காதில் வாங்காத. யூஸ் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். போடுங்க. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். இண்டிகேட்டர் ரைட்டில் போடுறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். லைட்டாக பிரேக் பிடிக்கிறோம். ஸ்பீடு எவ்வளோ ஆகுது? இப்போ கீர் என்ன பண்ணணும்? மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சிலேருந்து கால் எடுக்கணும். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், லைட்டாக மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு கால் எடுத்து வண்டி போகும். எடுக்கணும். திருப்பிக்கும். ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் கால் ஸ்டடி. போகலாம். லைட்டாக எக்ஸிலேட்ரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு காலை எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். நியூட்ரு பண்ணி போகலாம். மறுபடியும் எக்ஸிலேட் யூஸ் பண்ணால் வண்டி போகுதா? இன்னும் கொஞ்சம் போகலாம். ஹார்ன் அடிக்கணும். அவர் பின்னால் கவனிக்கணும் சாமி. அவர் பின்னால் வராமல் நீ தான் ஹார்ன் அடிக்கணும். நீ டூ வீலரில் இருந்தால் நீ ஹார்ன் அடிச்சிருக்கீல்ல. சார் ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். ஆஃபீஸ் டே உட்காரவங்க வந்துட்டேன். ஆஃபீஸ் டே நல்லா இல்லைங்க வந்தாலும். ஓகே, சரி 3 போட்டுருவோம். ஓகே. ஆஃபீஸ் டே விட்டுருங்க. ஓகே. இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஆஃபீஸ் டே மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நான் போய் பார்த்துக்கிறேன். போகலாம். வளைவு திருப்ப முடியாது. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு ஏறுவாடி. போகலாம். அப்படியே காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸிலேட். இங்கே ஓவர்டேக் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களே போகும்போது நம்ம ஓட்டி பழகிட்டு இருக்கிறாங்க. எப்படி போவாங்க? ஏன் தான் அப்படி தானே. போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட். கார்னர் வருது, திருப்பலாமா வேணும்? அப்படி இல்லாமல் போகுது. இதில் கியா கார் வேறு வச்சுருக்காங்க. ஏமா இதெல்லாம் பேசுமா? நோவுங்காத. லைட்டாக பிரேக். ஹலோ லைட்டாக பிரேக்.
ஒரே நிமிஷம் நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் லைனில் இருங்க. செகண்ட் கியர் மறுபடியும் காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். தங்க ஒரே நிமிஷம் லைனில் இருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். தங்க வந்துடுவோமா? வந்துடுறேன். நீங்கள் எத்தனை மணிக்கு வர சொல்கிறீங்க? தேர்ட் கியர் 2 to 3னா சௌரியமாக இருக்கும். 2 மணிக்கு வந்தோன்னா எனக்கு 3 மணிக்கு 2 வீலர் டிரைவிங் கிளாஸ் இருக்குது. அதை அப்படியே அட்டன் பண்ணிக்குவேன். புரியல. நான் இதில் என்னோடய கேர் எடுத்துகிட்டு வரட்டா என்ன பண்ணுறேன்? அப்படின்னா 2 மணிக்கு வர முடியாது. என்ன முன்னால் வரும் சோலோவாக வரும்போது என்னால் நான் என் வீடு வீரபாண்டியில் இருக்குது. நான் உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் 8 கிலோமீட்டர் என் கார் எடுத்துகிட்டு வரணும். என் கூட ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நான் 5 பேர் உங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். அது கணக்கு வேறையாக போயிட்டு பிரச்சனை இல்லை. நீங்கள் வர மாதிரினா 2 மணிக்கு தனியாக கிளாஸ். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டைமிங் ஷெடியூல் இருக்கா? வாய்ப்பு இருக்கா? ஒரு 12 மணி அந்த மாதிரி. சரி, நான் ஒரு 5 minutes லைனுக்கு வர இருக்கேன். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சு விட்டால் வண்டி போகும். போகுதா? மறுபடியும் லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு திருப்போம். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரல் பண்ணி செகண்ட் மறுபடியும் திருப்பலாம் மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சு கால்வாசி எடுத்திங்கன்னா வண்டி போகும். அது மறக்காத ரத்தங்கம். ஒவ்வொரு டர்ன் வரும்போதும் ஒவ்வொரு தடவையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதை நீங்கள் தான் மெயினில் வச்சு நீங்கள் தான் அதை ஃபாலோ பண்ணணும். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால் கீர் மாற்றணும்னு நமக்கு தோணுதில்ல. அந்த மாதிரி இந்த டர்ன் வருது, நம்ம சுச்சுவேஷன் வருது, நம்ம இதை தான் கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும், இதை தான் பண்ணுறோங்கிறத மெயினில் வச்சுக்கணும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. நம்ம அங்கே பஸ் ஸ்டாண்டு தாண்டி போய் யூட்டன் பண்ணி வந்து இங்கே அந்த காட்டை மாற்றிக்கலாம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம். இன்னும் கொஞ்சம் கால் எடுத்திங்கன்னா கால்வாசி எடுத்திங்கன்னா போகும். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். சரிங்களா? ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கங்க. மறுபடியும் கால்வாசி கால் எடுத்திங்கன்னா வண்டி போகும். கால்வாசி அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? பிரேக் மட்டும் பிடிச்சி விடுங்க. அவ்வளோதான். காலை கிளச்சு அப்படியே வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஆஃப் ஆயிடும் வண்டி. சரிங்களா? திருப்பிக்கலாம். அந்த வெள்ளைக்கோட்டை தாண்டக்கூடாது. திருப்புங்க. பிரேக் கொடுங்க. திருப்புங்க. மாற்றி அவ்வளோதான். பிரேக் விட்டுருங்க. லைட்டாக எக்ஸிலேட்டரு. கீர் என்ன பண்ணணும்? தேர்ட் கியர். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் கியர். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. நம்ம டிவைடர் யூட்டன் பண்ணுற வரைக்கும் போகணும். அது வரைக்கும் பிரேக் மிதிக்கக்கூடாது. சரிங்களா? டச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ மிதிச்சிங்கன்னா நின்றுடும். அவ்வளோதான். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க.
கிளச்சிலேருந்து கால் எப்படி எடுக்கணும்? ஆஃப். நம்ம யூட்டன் பண்ணணும். அதுக்கு இன்னொன்று என்ன பண்ணணும்? கிளச்சிலேருந்து ஆஃப் கால் எடுக்கணும். வேறு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கீழே தான் இருக்கும். வேறு என்ன பண்ணணும்? பிரேக்கில் வேறு என்ன பண்ணணும்? இன்னும் ஒன்று பண்ணுமே, இல்லாட்டி வண்டி திரும்பாது. ஆக்சிலேட்டர் இல்லை, ஃபஸ்ட்டு கியர்லேருந்து ஆஃப் எடுக்கணும். சரி, பிரேக் விட்டுறணும். சரி ரெண்டுமே விடு. டர்ன் பண்ணணும் ஃபுல்லாக. பண்ணுமில்ல, ஃபுல்லாக டர்ன் பண்ணுங்க. புரியுதா? ஃபுல்லாக பண்ணுங்க. சுற்றிக்கிட்டே இருங்க. முடிஞ்சுதா? இப்போ கால் எடுங்க. இந்த வண்டி கால் எடுங்க, கிளச்சில் கால் எடுங்க. வண்டி என்ன பிரேக் மட்டும் பிடிங்க. காலை அப்படியே வச்சுக்கோங்க கிளச்சில். அப்படியே பிரேக் மட்டும் பிடிங்க. மறுபடியும் பிரேக் விடுங்க. வண்டி என்ன இது? பட் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்குறேன். அப்போ நீங்கள் டர்ன் பண்ணிட்டு சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஏன் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். திருப்பருக்கு மெயின் அதுதானே. செகண்ட் கியர் போகலாம். தேர்ட் கியர். அண்ணா 2 நிமிஷம் பிக்கப் பண்ணிடுவேன். 2 நிமிஷம் பிக்கப் பண்ணிடுவேன். ஃபோர்த் கியர் போட்டுக்கலாமா? தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். அப்படியே பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டால் வண்டி போகும். இதை நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிறீங்க. அதை மனசில் வச்சுக்கங்கன்றேன். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் கியர் போகலாங்க. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் எப்போ தான் சுயமாக செய்வீங்க? கான்செப்ட் புரியுதா? போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் அந்த ஃபோன் சார்ஜ் போட்டுருந்தா கழட்டி விட்டியா சாமி? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். கீரேஸ் 4வது கீர் மாற்றிருக்கணுமா நிவேதா? கரெக்டாக நிவேதா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்கங்க. இந்த லெஃப்ட்டு வந்துடுங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். விவேகானந்த ஸ்கூல் தெரியுமில்ல? பிரேக் மேலே காலை மட்டும் வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணாதீங்க. மெயில்டாக அப்படியே டச் பண்ணிக்கிட்டே வாங்க. பம்ப் பண்ணிங்கன்னா நின்றுடும். பண்ணுங்கள். நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. அக்கா இங்கே நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் நல்லா வெடுக்கு நில்லுங்க. நேரம் அவ்வளோதான். சரிங்களா?